அதிமுக ஆட்சியில் நாங்கள் அறிவிச்ச திட்டத்தை செயல்பாட்டு கொண்டாந்தோம். ஏற்கனவே திமுக ஆட்சியில் அறிவிச்ச திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம், எதையுமே நிறுத்தல. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு பார்க்கல. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும், அது எந்த ஆட்சி இருந்து மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்தா. பள்ளிகள்ல ஆசிரியர் பணியிடங்கள் நிறைய காலியா இருக்குன்னு ஒரு பக்கம் தகவல். பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்க நியமன தேர்வு எழுதி எங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சியா இருந்து நீங்க ஒட்டுமொத்தமா நிறைய துறைகளில சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியா இருப்பதா அரசு சொல்றாங்க. இந்த பத்திரிகையில ஊடகத்திலும் செய்தி வந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் சுமார் 5 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்குது. அதனாலதான் இந்த வேலையெல்லாம் தேக்கம் அடைகிறது. அதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கல. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டா அரசு காலியில் பணிகள் அனைத்து நிரப்பப்படணும். அது நிறுத்தல. ஏங்க எங்களுக்கு மட்டும் நிதி சும்மா அள்ளியே கொடுத்தாங்க, என்ன பாருக்கு, எங்களுக்கு மட்டும் எதை கொடுத்தாங்க, கொடுக்க வேண்டியதான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது முறையாக மாநில அரசுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருந்தது. புதுசாலாம் எந்த ஒரு சிறப்பு நிதியும் கொடுக்கல. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. எந்த சிறப்பு நிதியாவது எங்களுக்கு கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கலையே. நாடாளுமன்றத்தில் நிதி கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்க பேசி பிரயோஜனம் இல்ல. இன்றைக்கு நம் 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி இருக்கின்றார்கள். தங்களுக்கு எந்த துறையில எவ்வளவு பாக்கி இருக்குதோ அதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி நம்ம நாடாளுமன்ற அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து நிதி பெற வேணும். அதுக்கு தானே நாடாளுமன்ற ஜெயிச்சு போறீங்க. அப்புறம் எங்களுக்கு நிதி கொடுக்கல, அப்புறம் உங்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு தாங்க நாடாளுமன்றம் தனி, சட்டமன்றம் தனி.